சீனாவிலிருந்து இலங்கை மூலம் இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரன் தேசிய கொடியை ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி மேடையில் பேசிய நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம், பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை அரசு கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சீனாவிலிருந்து இலங்கை மூலம் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள். நாட்டை பாதுகாக்க இந்த தாக்குதலை எல்லாம் முறியடிக்க தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், விக்ஷித் பாரத் என்பதை உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டமாக மாற்றி தமிழில் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். பாரத பிரதமர் தமிழகத்தை சுருக்கிக் கொண்டில்லை, விரிவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தெரிவித்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தையும் சார்ந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் தான், உங்களை மாதிரி தமிழகத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை, அவர் விரித்துக் கொண்டிருக்கிறார், விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் சொல்ல போனா தமிழக வளர்ச்சியில் முதல்வரை விட பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் பிரதமர் ஏதாவது செஞ்சா அதை அப்படி தமிழாக்க செய்ய சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலினே விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி தான். வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல. ஆக கம்யூனிஸ்டும் சரி, திருமாவளவனும் சரி, வெளியே வாய் பேசுறாங்க, உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள். கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் சொல்லுங்க, அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள்.